ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜே தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ்ல பெருசா கண்டென்ட் இல்லாத காரணத்தினால் ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணு சொல்லவா, இவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் எல்லாம் நடந்துச்சு. சீரியஸா சொல்ல போனா பிக் பாஸ்ல இந்த அளவுக்கு ஜாலியா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மிளகா தின்ற டாஸ்க்கு, அடுத்து இந்த பணம் எடுக்கிற டாஸ்க்கு, ஸோ வினோத்துக்கும் பிக் பாஸுக்கும் நடந்த கேயாஸ், இதெல்லாம் முந்தானத்து நடந்த ஒரு விஷயம். ரொம்ப ஜாலியா வியானா வரத்துக்கு முன்னாடி. வியானா வந்ததுக்கு அப்புறம் மண்மத்தை கொட்டி தெளிவிச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா பாவம் விக்கல்ஸ் அவங்க டே நான் முடிச்சுட்டேன்டாங்கும் போது இல்ல நீ ஏன் முடிக்கிற இரு நான் உன்னை வன்மத்தை கக்குவங்கிற மாதிரி கக்கிக்கிட்டே இருந்தாங்க. வர்றவங்க எல்லாரும் அததான் பண்ண போறாங்கன்னு நேத்து நடந்தது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். ஏன்னா வினோத்துக்கும் பிரவீனுக்கும் சம ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. வினோத் பிரவீன் வரும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருந்தாப்புல. வந்த இடத்துக்கு பிரவீன் விட்டு மானாங்கனியா வினோத்துக்கும் பிரவீனுக்கும் அடி நவுர்ந்து இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுல என்ன பிரச்சனைனா, பிரவீன் பேசுனது பிரச்சனை கிடையாது, குறுக்க ஒருத்தன் வந்தானே அதுதான் வினோத்துக்கு பிரச்சனை. டேய் வெள்ளாய ஏண்டா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிக் பாஸும் சொல்லிட்டாரு, வந்தியா ஏதாவது 7:30 கிட்டலாம் போட்டுனா கிளப்பி விட்டுருவோம், நான் நடிச்சுட்டு இடிச்சிட்டு இருந்தேன்னா கதவை வெளில விட்டுருவேன், வந்தேன்னா இருந்துட்டு இதுதான் என்ன அவரு கொஞ்சம் நாகரிகம் கருதி சில விஷயங்கள்லாம் மாடுலேஷன் வந்தோடனே பில்டப் எல்லா ப்ரோமோலயும் நான் தான் லைவ்ல ஃபுல்லா நான் தான் அப்படின்ற மாதிரி. ஐயோ கிடையாது, அதிக ப்ரோமோல இருந்தது பார்வதி தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா போடுறா வெளில அப்படிங்காத அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு. ஏதாவது வாயை மூட்டு சொப்புன்னு இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அதான் சொன்னேன், இந்த கடைசி 2 வாரம் இவங்களை விட்டாலே இவங்களுக்குள்ளேயே ஒரு கேயாஸ், ஒரு ஜாலி சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த ஒரு நாள் அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. பச்சை மிளகா டாஸ்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்க ரியாக்ஷனு, வினோத் கலாச்சிக்கிட்டது, திவ்யா கலாச்சிக்கிட்டது, அரோரா போகும்போது திவ்யா கொடுத்த கவுண்டர், அந்த எச்சி முழுங்கக்கூடிய தருணம் ஒண்ணு வரும், லைஃப்ல மறக்க மாட்டேன். ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசனும் அப்படிதான் இருந்துச்சு. சண்டை நடக்கும் ஆனா ஜாலியா பாத்துக்கிட்டு இருப்போம். இந்த சீசன் தான் கொஞ்சம் இரிட்டேட்டா இருந்துச்சு. திருப்பி இதுங்கெல்லாம் விட்டாங்களா, வியானா மிச்சர் சாப்பிட்றான்னு சபரியா சொல்லுது. வியானா என்ன சாப்பிட்டு இருந்தாங்க, அதே தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அதாவது பிரவீன் விமர்சனம் பண்ணலாம்ப்பா, ஏன்னா அந்த மனுஷன் வெளில போகும்போது நிறைய விஷயங்கள் பேசினாங்க. கவுண்டர் ஒண்ணு கொடுத்துட்டாரு, 35 நாள்ல வெளில போயிட்டு என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு. விக்கல்ஸ்க்கு பிரவீன் சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க உங்க மனிதாபிமானத்தை ஃபுல்லா இழந்துட்டீங்க, கேம நோக்கி ஒண்ணு பண்றீங்க, அவரால நிறைய சொல்ல முடியல, இல்லன்னா ஓப்பனா பண்ணுவாரு. அதுதான் விக்கல்ஸே சொல்றாரு, டேய் நான் தெரிஞ்சே கஷ்டப்படுத்திட்டேன்டா திவ்யாவை, இதுக்கு மேல வேணாண்டா அப்படிங்கறத அவரே சொல்லிட்டாரு. அதுதான் விக்கல்ஸ் எல்லாரும் டார்கெட் பண்ணும்போது விக்கல்ஸ் நான் பணப்பட்டி எடுத்துட்டு போலான்ற ஒரு மனநிலையில இருக்கேன். ஒருவேளை எடுத்துட்டு போயிருவாரோ அப்படின்னு வினோத்து கூட எடுத்துட்டு போலாம் சீரியஸா. அது அதான் எப்போதுமே எப்படின்னா, அந்த பணப்பெட்டியோட அதாவது பணப்பெட்டியில பைசா அதிகரிச்சுட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கணும், வேற யார் வேணா எடுப்பாங்க, நம்மளே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துரும். திவாகர் சொன்ன மாதிரி தான் என்ன இதெல்லாம் பத்தி பேசவே வேணாம்னு நினைக்கிறேன். சும்மா பொருளையை பேசிட்டு இருக்கு, கூட சேர்ந்து வியானா அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. சரி திவ்யா ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா திவ்யா ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, பிகாஸ் இந்த கிரிட்டிசம் எதுவுமே ஏத்திக்க மாட்டாரு அப்படின்னு வியானா சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிரவீன் காந்தி இருக்காரு, எப்போதும் போல பிரவீன் காந்தி வினோத் அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பேட்ச் திருப்பி சேர்ந்தாங்க. இவர் ஏதோ ஒண்ணு பேச வந்தாப்ல, யாரு திவாகர். வினோத் வாண்டடாவே சிரிச்சு அமுச்சு விட்டாரு. ஓகேவா, அதுக்கு அடுத்து இந்த திவாகர் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாப்ல. அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த கிளாசிக்கல் இந்த சுச்சோ என்னமா கிளாசிக்கல் வந்துச்சு சுச்சோ தேவையே இல்லாது, நல்லா முடிய வேண்டிய பிக் பாஸ திருப்பி காடி முடிய வைக்கிறீங்க. கஷ்டமா இருக்குங்க. கடைசி 2 வாரம் ஜாலியா பாக்கலாம், உண்மையாவே ஜாலியா பாக்கலாம். ஏங்க சண்டையே நடந்திருக்குங்க ஒரு பேனா மேட்டர்ல. வினோத்துக்கு சபரி விக்கல்ஸ்க்குலாம் சண்டையே நடந்திருக்கும். பேனாவை புடுங்க போனாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ட்ரிகர் ஆனாரு. ஆனா அதை அழகா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பிக் பாஸும் உள்ள இறங்கி கலாச்சாரு. இதுதான் இப்படி நடந்துட்டு போயிருந்துக்கலாம். இதுங்களை கொண்டு வச்சுட்டு செலிப்ரேஷன் வீக்ல இவங்க எல்லாம் வராங்க. பாத்திரம் கழுவணும் என்ன பண்ணாங்கன்னு சாண்ட்ராவை போய் சொன்னது. சாண்ட்ரா உடனே நான்
வியானா இருந்தா நான் போக மாட்டேன் குக்கிங்க்கு, நீங்க என்ன சொல்லாதீங்க. அது வியானா வந்து பேசினாங்களா அப்பவே சாண்ட்ரா வியானா இதெல்லாம் நீங்க பேசாதீங்க, இன்னும் 2 வாரம் தான் லாஜிக்கா, இன்னும் 2 வாரம் தான், கத்தி எடுத்து குத்துனாலே நான் வெளில போய் பாத்துக்கிறேன்டா யாரு குத்துனான்னு சொல்லிட்டு இந்த 2 வாரம் எங்களை மூச்சு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. இது வந்து இஷ்டத்துக்கு வெளில போயிட்டாங்கல்ல, என்ன வேணா பேசலாம், அதனால பேசுவாங்க. சோ வன்மத்தை கக்குனா மாதிரிதான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிரவீன் அண்ட் வினோத் இவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலா அவங்க விக்கல்ஸ் கிட்ட பேசும்போது இது அப்ப வந்து பணப்பெட்டி அந்த டாஸ்க் படிச்சுட்டு ஏதோ சொல்லும் போது வினோத் ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றாங்கன்னு அரோரா சபரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. வினோத் ஏன் இவ்வளவு நாள் இல்லாத மாதிரி பிஹேவ் பண்றாங்க, அதுக்கு அரோராவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. கோப்பிங் மெக்கானிசம் வினோத்தோடது என்னன்னா, அரோரா சொன்ன விஷயம் என்னன்னா, பிரவீனை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பிரவீன் நீ வரும்போது, பட் ஆனா நீ இப்படி பேசினது வந்து அவராட்டி ஏத்துக்க முடியல. சோ அந்த ஒரு விஷயம் ஆக்சுவலா பார்த்தா அப்படி தெரியல, இந்த ஆளு வந்தா இவையெல்லாம் எதுக்குடா கொண்டு வந்து பேச வைக்கிறீங்க, இவன் யாருடா அவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வச்சுங்க. அந்த இதுலதான் அவங்க அப்படி மேபி வினோத் மாறி அப்ப தேவையில்லாம வந்து சபரிய 93 நாள் நீ என்ன பண்ணணும், அதுதான் சொல்றேன். அப்ப நடந்ததுதான் வாண்டடா தலைவன் அடி நவுத்தி 93 நாள் நீ மனுஷன் ட்ரிகர் ஆயிட்டாப்ல, எங்க இது என்னடா பண்றது கொட்டா அப்படின்னு இஷ்டத்துக்கு. மெய்யழகன் காம்போன்னு வந்து அவ்வளோ பூரிப்பா சொல்லும் போது திவாகர் ஆஃப் பண்ணிருக்க வேண்டிதானே. திவாகர் சொன்னாரு சார் நம்ம தான் சார் மெய்யழகன் ஃபர்ஸ்ட் அந்த காம்போ, திவாகர் அதை பத்தி கொஞ்சம் வந்து ஓவரா பேசிட்டு இருக்கும் போது இவர் திவாகர் ஆஃப் பண்ணாம ஓ அப்படின்னு பண்ணிட்டு. வினோத்தை பத்தி தெரியும் சரியா, வினோத் வந்து நல்ல விதமா பேசும்போது சரி கம்முன்னு இருப்பாப்ல, அதே திவாகர் வேற மாதிரி பேசும்போதுதான் அங்க ஃபுல்லாவே மாற ஆரம்பிச்சது, வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பெரிய தர்பீச வந்தியா வாயை மூட்டு இருந்தியா கிளம்புனியா போயிட்டே இருக்கணும். தலைவன் பாவம் நைட்டு தூங்கலான்னு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாப்புல, திரும்பி ஒரு வந்து வயிற்றுக்கு பொட்டியை தூக்கிட்டு வெளில வந்தாரு. பிரவீன் காந்தி சார் இடம் முடிச்சு வச்சிருக்காரு, ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு. பொட்டியெல்லாம் எடுத்து வெளில வச்சிருக்க கூடாது, மேபி வேற ஏதாவது ஒரு சண்டை என்ன போட்டுருந்துருக்கலாம், பொட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பேசிக். அரோரா வந்து இத சொல்லும் போது பிரவீன் வந்து சொல்றாரு அவருக்கு தேவையான விஷயத்த நான் கொடுக்க இங்க வரல, அவர் எக்ஸ்பெக்டேஷனோட. அவர் வெளியே என்ன பார்த்தாரு, ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாரு, ஏன்னா அவங்க நல்ல பாண்டிங்ல இருந்தாங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது. பட் வை டிட் பிரவீன் சே தட் அப்படின்னு ஒரு क्वेश्चन. பிரவீன் அவர் என்ன செஞ்சாரு, எதுவுமே செய்யல, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே செய்யல. மேபி நாமினேஷன்ஸ் நாமினேஷன்லாம் ஒரு ரீசனா வச்சுட்டுனா நீங்க வந்து பேசவே கூடாது. அப்படி பேசினா என்ன உங்களை நாமினேட்டே பண்ணக்கூடாதா, கடைசி 100 நாள் வரைக்கும் உங்களை நாமினேட் பண்ணாமலே இருக்க முடியுமா, அப்படிலாம் இருக்க முடியாது. அது வேற என்ன பேசினாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு முதுகுல குத்துனாங்களா, இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, அது மாரி ஏதாவது பண்ணிருக்காங்களா, எனக்கு தெரிஞ்சு பண்ணல. மேபி நான் பார்க்காம இருந்திருக்கலாம், எனக்கு மறந்துருக்கலாம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல. அதுக்கப்புறம் பணப்பெட்டி டாஸ்க் 2.0. சோ வந்து 2 டாஸ்க் வந்து நேத்து வச்சாங்க. சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து இந்த பெடஸ்டல்ல வந்து நிறைய ரெட் பால் 3 yellow பால், 3 yellow பால வந்து ஊதி தள்ளி விட்டுட்டா கேம் அவுட், அண்ட் yellow பாலுக்கு 10,000 ரூபாய் தொகை அப்படின்னு வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இண்டிவிஜுவலா இப்ப இந்த டாஸ்க வந்து வைக்கிறது நல்லா இருக்கு, உங்க இண்டிவிஜுவல் பிளே பண்றது. நான் சொல்றேன் நல்ல வேலை இதுலலாம் இவங்களை சேர்த்துக்காம இருந்தீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாம் போட்டு கேடு, இதுலயுமே இந்த ஆளு வாய வச்சு சும்மா இல்லாம செம்மையா சூப்பர் பாவோடு யாரியா நீங்க வெளில போயிட்டு இல்ல வெளில அனுப்பிச்சிட்டாங்கல்ல, சும்மா ஏதாவது பண்ணிட்டு கூடாது. போ ரெட் கார்டு கொடுத்துருக்கணும், எட்ஜில நின்னு தலைவனை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. உண்மை இதுதான். அடுத்து நடந்த இந்த இது டாஸ்க் அரோரா எப்போதுமே கடைசியா வராங்க, ஆனா பல்கா அழுட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு ஓகே தான், 3rd ரவுண்ட்ல அழகா 30,000 தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா என்னன்னா ஓவராலா சேர்ந்து இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சத்தி சம்திங் தான் இது பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஓவராலா 3 லட்சம் தான் ஒரு இதுல நடக்கும், எல்லாத்துலயும் 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. எப்ப அந்த 3 லட்சம் எடுக்க போறாங்க, ஓவராலா எனக்கு 20 lakhs சம்திங் எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன் பணப்பெட்டியில, இல்ல ஒரு 15 கிட்டத்தட்ட வரும்போது கூட எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அது என்னங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போக்கான தொகை வந்து 3,35,000 வந்து இருக்கு, அண்ட் அபிஷியலி ஓபன் பணப்பெட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. டாஸ்க் நடந்து 3 லட்சம் தான் எடுத்திருக்கீங்க. எனக்கு தோணுச்சு அந்த கார் டாஸ்க்ல மேல பாக்கவே இல்ல, அதே மாதிரி எல்லோ பால் நிமிஷம் நம்ம இங்க இருந்து பாக்குறதுனால நமக்கு கார்ல மேல இருக்குன்னு தெரியும், அங்க இருக்கும்போது சத்தியமா நம்மளே பாத்துருக்க மாட்டோம்.
ஏன்னா அது கான்செப்ட்லே தெரியாதுங்க. பரபரன்னு இங்க இருக்கக்கூடிய பொட்டிகள்ல தான் பார்ப்பாங்க, மேல கொட்டிருக்கானுலாம் எதாவது யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம கேமரால பார்த்துட்டோம், அதனால அதை நம்ம சொல்லுவோம். கேமரா பார்த்துட்டோன்னு இல்ல, அது ஒரு பேசிக் ஏறி பார்த்திருக்கேன். அதே மாதிரி நேத்துமே எல்லோ பால் வந்து ஊதக்கூடாதுன்னு சொல்லியும் கேர்ஃபுல்லா அவங்க இல்ல, எல்லோ பால் அப்படியே விட்டுட்டாங்க. இது ஒரு நியாயமான வார்த்தை, ஏன்னா அது அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா தேர்ட் டாஸ்க் வந்து அது எவ்வளவு தள்ளுறோம் தான் அதை நம்ம குறியீடு வைக்க முடியாது. பட் செகண்ட் டாஸ்க்ல கேர்ஃபுல்லா என்னன்னே தெரியல, விளையாடவே இல்லை நேத்திலாம். அடுத்து சாண்ட்ராவுமே பாவம், இதுவும் நீலகோட்டில் தான் இருக்கு, 10,000 கொடுப்பீங்களா, பச்சை கோயில இருக்கு, பச்சை பச்சையா கேட்பாரு, பரவாயில்லையா. ஸோ பிரவீன் வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஜாலியா என்கேஜ் பண்றாரு. அதுக்குள்ள இந்த வினோத் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதர்வைஸ் பிரவீன் வந்தது ஒரு என்கேஜ்மெண்டா இருந்துச்சு. வியானாவெல்லாம் அனுப்பிடுங்க, ஓவராலா வன்மத்தை தான் கக்குற மாதிரி இருக்கு. மொத்தம் எனக்கு ஒரு கொஸ்டின், மறுபடியும் ஆதிரை உள்ள வருவாங்களா தேர்ட் டைம்? வந்துட்டு போட்டு என்ன பிரயோஜனம் என்ன எனக்கு புரியல. நான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாரு வெளில போனாலும் வருத்தம் இல்ல. சரி பிரவீனுக்கு வருத்தப்பட்டோம் அஃப்கோர்ஸ், ரைட்டுங்களா, ஏன்னா பிரவீனுக்கு மட்டும்தான் வருத்தப்பட்டோம். மத்தபடி இவங்க வெளில போயிட்டாங்க, ஐயோ அப்படிலாம் இல்லைன்னு வச்சுங்களேன். இவங்க இருந்துருக்கலாம், அப்படிலாம் இல்லவே இல்லை. அது நானே தெரியல யாரு ஒழுங்கா விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனார்ல, இன்னாரெல்லாம் ஃபயரா இருந்திருக்கும், என்னடா உங்களுக்குள்ளேயே ஈகோ சண்டையை வச்சு விளையாண்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம செலிப்ரேஷன் பண்ணி இவங்க வருவாங்களா, அவங்க வந்தாங்க ஒரு நாள் இருப்பாங்க, குளோரிஃபை பண்ற அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் இல்ல. எஃப்ஜே வந்து வேணா என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு விஷயம் இருக்கு, அத பத்தி வேணா யோசிக்கலாம். எஃப்ஜே வந்து அந்த கார் டாஸ்க் விஷயத்தை பத்தி பேசுவாங்க, யாரை கிழிச்சு எடுக்க போறாங்க, அது வேணா நம்ம யோசிக்கலாம். மத்தபடி சுபிக்ஷா உள்ள வருவாங்க, அவங்க உள்ள வந்தாலும் லைக் அவங்களே ஆல்மோஸ்ட் இருந்திருக்காங்க. பிரஜன் உள்ள வந்தா சாண்ட்ரா கிட்ட திரும்பி பேசுற விஷயங்கள் இருக்கும். மத்தபடி ஒண்ணும் இல்ல, மத்தபடி அவங்க 2 பேரும் பாவம் வர முடியாது. இதெல்லாம் உண்மையாவே கமுருதின் பாவம் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபைன், இட்ஸ் ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அண்ட் வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்லணும். வேற ஒரு சேனல் வந்து கில்லாடி ஜோடிகள்னு வந்து ஒரு ஷோ லான்ச் பண்ண போறோம்னு ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க, ஓகேவா. அதுக்கு கீழே பாரு கம்முக்கு சான்ஸ் கொடுங்கன்னு அத்தனை பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சோஷியல் மீடியால பேசுறாங்கல்ல, பெய்ட் பிஆரா என்னன்னே தெரியல. அதெல்லாம் அதான் சொல்றேன், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எடிட்ல போக வேண்டிய இன்ஃபர்மேஷன் இல்ல. ஓஜி ஷோ ரன்னர்லாம் பார்வதி பேர் வாங்கிக்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியல. கிக் அவுட் பண்ணாங்க 3 ஷோலயும், ரியாலிட்டி ஷோலயும். என்ன சண்டை போட்டு நின்னுட்டா ஓஜி, எனக்கு புரியவே இல்லை. ஓஜிக்கான அர்த்தம் என்ன, ஏதோ ஒண்ணு. சரி, இன்னைக்கு தனியா எல்லாரையும் சர்வைவ் பண்ணாங்களாம். இது பிஆரா இல்ல உண்மையிலுமே ஃபேன்ஸான்னு எனக்கு தெரியல. உண்மையிலுமே ஃபேன்ஸ்னா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நான் கமெண்ட்ஸ்ல பாக்கணும்னு நினைக்கிறேன். வருத்தப்படுறீங்களா? ஓகேப்பா, அந்த மனுஷன் மேலே தப்பு இருக்கு. ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் ட்ரிகர் பண்ணிச்சுன்னா நீ போய் ட்ரிகர் ஆவியா? நீ அப்ப யாரு அப்படி அது அந்த விமர்சனம் கமுருதின் மேல இருக்குதான். ஆனா அந்த ஆளு பாவங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். சோ நாளைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பாத்துருவோம். ஓகே, சோ பணப்பெட்டி யார் எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்ல பாக்கணும்னா டியூன் இன்டு சினி கார்னர் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். டாடா.